அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காலை தியான வழிபாட்டிலே என்ன நோக்கத்தோடு, ஜெபத்தோடு, உபவாசத்தோடு, பொருத்தனையோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டிலே நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் இந்த தவக்காலத்தில் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு கூடா நட்பு பாவம். கூடா நட்பு பாவம் என்கின்ற செம்பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி ஒன்று உண்டு. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் என்கின்ற ஒரு பழமொழி உண்டு. அப்படியானால் நாம் யாரோடு இணைகிறோம், யாரோடு நட்பு கொள்ளுகிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்களேயானால் நம்முடைய வாழ்வு நல்ல விதத்தில் ஆன்மீக வளத்தில் கட்டப்படும். நம்முடைய நட்பு கூடா நட்பாக இருக்குமேயானால் அது நம்முடைய நல் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும். திருமறையிலும் வசனம் இருக்கிறது, கூடா நட்பு நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். இந்த கூடா நட்பு நம்முடைய ஆன்மீக வாழ்வில் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும், மனம் போன போக்கில் நம்மை நடத்தும், இறுதியில் நம்மை முற்றிலுமாக அழித்துவிடும். நல்ல நண்பர்கள் நம்மோடு கூட இருப்பார்களே ஆனால் அது நமக்கு பலமாக இருக்கும். அவர்கள் நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே தனிமையாக வந்தார். அவர் வந்த உடனே நண்பர்கள் 12 பேரை தெரிந்தெடுத்தார். அவ்வளவுதான் அவருடைய நட்பு வட்டம். இந்த நட்பு வட்டத்தில் சில குறைகள் இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நண்பர்கள் கூட்டத்தால் தான் அவர் இறையரசை கட்டி எழுப்ப முடிந்தது. நாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். 1ஆம் சங்கீதம் நம்ம எல்லோருக்கும் மனப்பாடமா தெரியும். எப்படி தொடங்கும்? பொல்லாதர் துன்மார்க்கருடைய வழியில், பாவிகளுடைய வழியில், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில். அப்போ இந்த சங்கீதங்கள் தொடங்குகிற போதே 150 சங்கீதத்திற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? நீங்கள் கூடாத நட்பில் இணையாதீர்கள், சேராதீர்கள் என்று வலியுறுத்தித்தான் பின்பு அந்த பாடல்கள் துவங்குகிறது. 3 குறிப்புகளின் கீழே இந்த நாளின் தலைப்பை நாம் சிந்திப்போம். நட்புறவு, தீய நட்பு நல் உறவில் இருந்து நம்மை பிரித்துவிடும். இந்த கூடா நட்பு அடிப்படையில் நம்மை உறவில் இருந்து பிரித்துவிடும். தீய நண்பர்கள் நமக்கு இருக்கிற போது நாம் சரியாக ஜெபிக்க முடியாது, சரியாக திருமறை படிக்க முடியாது. ஆகையால் கொஞ்சமாக நம்மை இறைவனிடமிருந்து பிரித்துவிடும் இந்த கூடாத நட்பு.
இறை உறவிலிருந்து நம்மை பிரித்துவிடும். இறை உறவிலிருந்து மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப உறவிலிருந்து நம்மை பிரிக்கும். அப்பா அம்மா சொல்லுவாங்க, வேணாண்டா இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்மை குடும்ப உறவிலிருந்து பிரிக்கும். திருச்சபை குடும்பத்திலிருந்து, திருச்சபை ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரித்து விடும். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் தான்டா லீவு, வா சினிமாவுக்கு போகலாம். டெய்லி தான் வாரம் தான் சர்ச்சுக்கு போயின்னு இருக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் கூட சினிமாவுக்கு வா. இந்த ஐக்கியம், ஃபெலோஷிப், இதிலிருந்து நம்மை பிரித்து விடும் இந்த கூடாத நட்பு. யூதாஸ் காரியோத் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அன்னா காய்பாவுடைய சீடர்கள், தலைமை குருக்களுடைய பணியாளர்களோடு இவருக்கு நட்பு வந்துவிட்டது. பேதுரு, யாக்கோபு, யோவான், தோமா இவங்களோட இருக்கும்போது நல்லா இருந்தார். ஆனால் இந்த அன்னா காய்பாவினுடைய வேலைக்காரர்கள் மற்றும் உலக தலைவர்கள், ரோம பேரரசின் அதிகாரிகள் சிலரோடு இவருக்கு நட்பு ஏற்பட்டு விட்டது. அவர் இயேசுவிடமிருந்து பிரிகிறார், சீடர்கள் கூட்டத்திலிருந்து, அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிகிறார். பிரிந்து அவரும் அவருடைய வாழ்வும் நாசமானது. இயேசுவினுடைய வாழ்வு நாசமாவதற்கு காரணமும் ஆனார். கூடா நட்பு நம்மை கூட்டுறவிலிருந்து பிரித்துவிடும். ஒற்றுமையிலிருந்து நம்மை பிரிக்கும், ஒருமைப்பாட்டிலிருந்து நம்மை விலகச் செய்யும். எப்பெல்லாம் நாம் ஒரு ஒன்றிப்பிலிருந்து பிரிகிறோமோ அப்போல்லாம் யோசிச்சு பார்க்கணும், நான் எதனால் பிரிகிறேன்? தீய நட்பாலா, கூடா நட்பாலா என்று நாம் சிந்தித்து பார்த்து அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். இந்த இளைய மகன் ஓமையில் இருந்து கூட பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அங்கே தீய நண்பர்கள்னு இல்லை, ஆனால் நிச்சயமாக தீய நண்பர்களோடு தான் அவர் சென்றிருப்பார். தனியாக ஒருத்தர், ஒரு வாலிபன் போக மாட்டார், அவர் நண்பர்களோடு தான் வெளியே சென்றிருப்பார். இந்த தீய நட்பினுடைய கட்டாயத்தால் தான் தன் தந்தையிடமிருந்து பிரிகிறார், குடும்பத்தை விட்டு பிரிகிறார், உறவை விட்டு பிரிகிறார். அந்த பரிதாபம், இறுதியில் அவர் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறார். இந்த தவக்காலத்தில் இந்த கூடாத நட்பு என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எது எல்லாம் என்னை உறவிலிருந்து பிரிக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த கூடா நட்பு நம்மை மனம் போன போக்கில் இட்டு செல்லும். இல்லைன்னா இப்படி சொல்லலாம், கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழி நடத்தும். உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய மனம் குரங்கு போன்றது. மனித மனம் குரங்கு போன்றது. ஒரு கிளையில் இருக்கும், இன்னொரு கிளைக்கு போவோம், மேலே போவோம், திடீர்னு கீழே குதிக்கும், இங்கிருந்து மேலே போவோம். நிலையானது அல்ல. அப்படியானால் அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். கட்டுப்பாட்டிற்குள் வைத்திராவிட்டால் அது நம்மை இழிவுக்கு நேராக நடத்தி சென்றுவிடும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் கூடா நட்பு நம்முடைய கட்டுப்பாட்டை இழக்க நம்மை தூண்டிவிடும். இந்த கூடாத நட்பு இந்த கட்டுப்பாட்டை உடைக்கும். எப்படின்னா, நாம் கட்டுப்பாட்டுடன் இருப்போம். எது நம்மை கட்டுப்படுத்தும்? இப்போ சாலையில் நம்ம வாகனம் ஓட்டுறோம், நாம் இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு போக முடியுமா? நம்மை
நம்மை கட்டுப்படுத்துவதற்கு என்ன இருக்கு? சாலை விதிகள் இருக்கு, சட்டங்கள் இருக்கிறது. அதே போலதான் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வருகிற போது அவர்கள் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழக்கூடாது என்று சொல்லிதான் அவர்களுக்கு கட்டுப்பாட்டிற்காக சட்டத்தை கொடுக்கிறார். அப்போ கூடா நட்பு கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும்னா அது நம்மை சட்டத்தை மீற தூண்டும். இந்த பையன் சொல்லுவார், எங்கள் அப்பா அம்மா ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வர சொல்லிக்கிறாங்க, 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுது, 5 மணிக்கு நான் வீட்டில் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, 5:30 மணிக்கு போனான்னா உங்கள் அம்மா வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்களா? வாட கொஞ்ச நேரம் போயிட்டு இங்கே அங்கே சுற்றிட்டு அப்புறம் போகலாம். இந்த கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும், சட்டத்தை மீற தூண்டும். ஆதாம் ஏவாளுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். கூடாத ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சு விதியை மீறச் செய்கிறது. பாவம்னா என்ன? விதியை மீறுவதுதான் பாவம். சாலையில் நாம் விதிக்கு உட்பட்டு சென்றிருப்போமே ஆனால் நம்ம தப்பு செய்யலன்னு அர்த்தம். அந்த கோடு இருக்கு, அந்த கோட்டை தாண்டி நிற்கிறோம்னா விதியை மீறிட்டோம்னு அர்த்தம். விதியை மீறிட்டோம்னா தப்பு, அதுக்கு தண்டனை. அதுபோலதான் இந்த பழத்தை தொடாதீர்கள், பார்க்காதீர்கள், பறிக்காதீர்கள், உண்ணாதீர்கள் அப்படின்னு சாமி சொன்னாரு. இவங்க பார்த்தாங்க, தொட்டாங்க, பறிச்சாங்க, அதை உண்டார்கள், விதியை மீறிவிட்டார்கள். அப்போ சட்டத்தை மீற இந்த கூடா நட்பு நம்மை தூண்டும். இளையமகனுடைய வாழ்க்கையில தந்தையோடு இருப்பதுதான் யூத மரபின் மிக உயரிய ஒரு பண்பு, தந்தையோடு இருப்பது. அதனால்தான் இயேசு அடிக்கடி சொல்லுவார், நானும் என் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுவார். ஆனா அந்த சட்டத்தையே, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்கிற அந்த சட்டத்தையே மீறுவதற்கு இந்த இளைய மகனுக்கு துணிவு வந்து விட்டது. கூடா நட்பு அந்த அளவுக்கு நம்ம தூண்டிவிடும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய நன்னடத்தைய தாறுமாறாக்கும். அந்த இளைய மகனுடைய ஓமையில நாம படிப்போம், அவன் தாறுமாறாக தன் மனம் போன போக்கில் வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற வாழ்க்கை முறை. இன்றைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான் இருக்கு. அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை. எப்படி வேணா இருந்துக்கலாம். திருமணத்திற்கு முன்னானாலும் சரி, திருமணத்திற்கு பின்னானாலும் சரி, யாரோடு வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் இன்னைக்கு சகஜம். விதியை மீற தூண்டும், நம்முடைய நல் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும் இந்த கூடா நட்பு. தீய நட்பு இறை ஆளுகையை நம்மிலிருந்து அகற்றி தீய ஆளுகையை நம்மில் அமர்த்திவிடும். நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் இறைவனுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்திருப்போம். ஆனால் இந்த கூடா நட்பு நம்மில் அதிகமாகிற போது இறை ஆளுகை நம்மிலிருந்து விலகிவிடும். இந்த தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய நட்பு நம்மை ஆட்சி செய்து விடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். திருமறையில் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. சிம்சோனை நாம் சொல்லலாம், ஆதாம் ஏவாளை நாம் சொல்லலாம், அப்சலோம், அவருடைய அம்னோன் தன்னுடைய சொந்த சகோதரியையே கூட ஆலோசனையால், நட்பால் மனபங்கப்படுத்துவார். சவுல் தீய ஆலோசனைகளை கேட்டு, தாவீது இங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான்,
உனக்கு எதிராக இதை பண்ணுறான் அதை பண்ணுறான், அதை கேட்டு தீய காரியங்களில் ஈடுபடுவார். கடவுளுடைய ஆவி இவர்களை விட்டு போய்விடும். மூன்றாவது, இந்த கூடா நட்பு நம்முடைய வளமான வாழ்க்கையை வெறுமையாக்கிவிடும். மதிப்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையை அவமானத்திற்கு உட்படுத்தும். இளைய மகனுடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்பது அதுதான். கூடா நட்பு, தன் நண்பர்களோடு பணத்தை எல்லாம் செலவழித்து விடுகிறார். இறுதியில் அவரோடு யாரும் இல்லை. அவரோடு யார் தான் இருந்தது? யார் இருந்தார்? மனிதர்கள் போய் மிருகங்கள் நட்புக்கு வந்துவிட்டது. இதுதான் அவருடைய இழிநிலை. என்ன ஒரு அவமானம்! யூதர்களுக்கு பன்றி என்கின்ற மிருகம் அருவருப்பானது. ஆனால் இந்த கூடாத நட்பு இந்த வாலிபனை இட்டு சென்றது, சட்டத்தை மீறச் சொன்னது, அவருடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கியது. இப்போது அவரை தனித்து விட்டுவிட்டது, அவரை மிருகங்களோடு ஒப்பிட்டு விட்டது. ஒரு மனிதன் மிருகத்தோடு வாழ முடியுமா? அது அருவருக்கத்தக்கது. இந்த கூடா நட்பு நம்மை அப்படி மாற்றிவிடும். நமக்கு தெரியாது, இன்பமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நண்பர்களைப் போல வேறு யார் என்று சொல்ல தோணும். அவர்களுக்காக சட்டத்தை மீற தோணும். அவர்களுக்காக நல்ல நண்பர்களை விட்டு பிரிய தூண்டும். இறுதியில் அதனுடைய முடிவு நம்மை வெறுமையாக்கிவிடும். அந்த இளைய மகனிடத்துல ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. அவனை அவமானப்படுத்தி விட்டது. நம்மையும் கூட நட்பு மதிப்புக்கு நேராக இட்டு செல்லாது, நம்மை அவமானத்திற்கு நேராகத்தான் அது இட்டு செல்லும். ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். இந்த கூடா நட்பினுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கிற சக்தி, நம்மிடத்தில் இருக்கிற ஆளுமைகள், நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அட்டை பூச்சியை போல் உரிந்துவிட்டு சக்கையாக நம்மை வெளியே தள்ளிவிடும். நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். எல்லாவற்றையும் அது எடுத்துக்கொள்ளும், நம்மை பயன்படுத்தி விடும், நம்மை பயன் அற்றவர்களாக மாற்றிவிடும். எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கும், பயன்படுத்திக்கும். நம்மளை தீய நண்பர்கள் நம்மை பயன்படுத்தி கொள்ளுவார்கள். இறுதியில் பார்த்தால் நாம் எதற்கும் பயன்படாத ஒரு பொருளை போல குப்பையாக நாம் மாறிவிடுவோம். அவமானத்தை நம்மில் திணித்து விடும். நம்ம யாரும் அவமானத்தை விரும்பி ஏத்துக்கிறது இல்லை. இயேசு மட்டும்தான் அவமானத்தை விரும்பி ஏத்துக்கிட்டாரு. மற்ற யாரும் நாம அவமானத்தை விரும்பி ஏத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த கூடா நட்பு அவமானத்தை நம் மீது திணிக்கும், வேற வழி இல்லை. அந்த கூடாத நட்பில் நாம் இணைந்து விட்டோம். அதனால் வருகின்ற பலன் அவமானம். அதை அனுபவித்தே தீர வேண்டும். ஆதாமும் ஏவாளும் இறைவனோடு நேரடியாக பேசுகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனா சாமி கூப்பிடுறாரு, ஆதாம் ஏவாள் எங்க இருக்கீங்க, வாங்க. ஆண்டவரே எங்களை மன்னித்து விடும், நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம். அப்பதான் இவர் கேட்கிறார், நீங்க நிர்வாணின்னு சொன்னது யாரு? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டீங்களா? ஆமா. இந்த கூடா நட்பு நம்மை நிர்வாணமாக்கி விடும். அவமானம், நிர்வாணம்னா அவமானம்னு அர்த்தம். நம்மை அவமானப்படுத்திவிடும், அழிவை நமக்கு கொண்டு வரும். ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து
தூக்கி வீசப்பட்டார்கள். அது என்ன? இறை உறவிலிருந்து அவர்கள் பிரிந்து போய் விட்டார்கள். இளைய மகனுடைய வாழ்வில் அதுதான் நடந்தது. அவமானம். பன்றிகள் உண்ணுகிற உணவு கூட அவருக்கு கிடைக்கவில்லை. நம்முடைய வாழ்வில் நம்முடைய நட்பு யாரோடு என்பதை மிக 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 கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும், தீர்மானிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் பாவிகளோடு தான் இருப்பார். ஆனால் பாவம் அவரை என்ன சொல்றது, ஆளுமை செய்யாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. He will be with the sinners, but he is not influenced by the sin. அவருக்கு பேரே இவர் பாவிகளோடு இருக்கிறார், பாவிகளின் வீட்டில் தங்குகிறார், பாவிகளோடு உறவு இருக்கிறது, பாவிகளோடு உணவருந்துகிறார், இதுதான் அவருக்கு பேரு. ஆனால் எந்த பாவமும் செய்யாதவர் என்றுதான் அவருக்கு தீர்ப்பு வருகிறது. இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. அங்கதான் இயேசு நிற்கிறார், யோசேப்பை போல. ஜோசப் அந்த ரூட் வேர்ட்ல தான் ஜீசஸ் அந்த பேர் வருது. யோசேப்பும் அப்படித்தான். பாவத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அவர் நினைத்திருந்தால் அந்த போர்த்திபார் என்கின்ற போர்த்திபாருடைய மனைவியின் நட்பை பெற்றிருக்கலாம். போர்த்திபாருடைய மனைவியை கையில போட்டா எல்லாத்தையுமே நம்ம ஆண்டு கொள்ளலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த கூடா நட்புக்கு அது நல் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும் என்று அவர் நினைத்து தீர்மானித்து அந்த கூடா நட்பிலிருந்து விலகி ஓடுகிறார். இயேசு அப்படிதான். நண்பர்கள் தான் தீய ஆலோசனை சொன்னாலே பின்னாடி போட சாத்தானே அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார் இயேசு. அடிக்கடி தன்னுடைய நட்பு யாரோடு இருக்கிறது என்பதை அவர் சீர்தூக்கி பார்ப்பார். நானும் தந்தையும் ஒன்னா இருக்கோமா? என்னுடைய குடும்ப உறவு, என்னுடைய நண்பர்களுடைய உறவு எல்லாம் சரியா இருக்கா? செக்லிஸ்ட் பண்ணணும். நான் பாவிகளை மீட்க வந்தேன், பாவிகளுக்காக பாவத்தை சுமக்க வந்தேன், ஆனால் நான் பாவியாக ஒருபோதும் மாற மாட்டேன். பாவத்தை சுமக்கிறதுன்றது வேற, பாவம் செய்து பாவி ஆகிறது வேற. இயேசு நமக்காக பலியானார், நமக்காக பாவத்தை சுமந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. ஏன்னா அவர் தீய நட்புகளை அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவார். நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கினால், நல்ல நட்போடு நாம் கூட்டு சேர்ந்தால் நம்முடைய வாழ்வு வளமாகும். நாம் யாரோடு கூட்டு சேர்கிறோம் ரொம்ப முக்கியம். தேர்தல் நேரத்தில் கூட இந்த கூட்டணின்றாங்களே ரொம்ப முக்கியம். நல்ல நட்போடு, நல்ல சிந்தனைகளோடு, நல்ல முற்போக்கு சிந்தனைகளோடு கூட்டு வைத்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறும். நாமும் யாரோடு கூட்டணி வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அது தேர்தல் ஆனாலும் சரி, தனி வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, திருச்சபை வாழ்க்கையானாலும் சரி, யாரோடு நம்முடைய நட்பு, நம்முடைய கூட்டு இருக்கிறது? இயேசுவோடு இருக்கிறதா? இந்த தவக்காலத்தில் நம்முடைய நட்பை நாம் சீர்தூக்கி பார்த்து, கூடா நட்பு இருக்குமே ஆனால் அது நல்வொழுக்கத்தை கெடுக்கும் என்று அறிந்து அதனை நாம் வேரோடு பிடுங்கி எறிவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.